தங்கவே மறுக்கி அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்காக தேவையில்லாத செலவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. முக்கிய நேரத்தில் தான் பணம் இல்லாமல் போனது. இதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும். இதற்கெல்லாம் தவறு நீங்கள் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு நெடு நாட்களாக சோதனையாக இருந்த ராகு கேதுவோட நிலைமை. இந்த ராகு கேது தான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து இந்த பண பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கடந்த சில ஆண்டுகள்ல ஏன் உங்கள் கையில பணம் தங்கவில்லை தெரியுமா? ராகு வருமானத்தை கலைத்து விடக்கூடிய ஒரு சக்தியில அமைந்திருக்கிறார். மகரம் ராசிக்கு பார்த்தால் ராகு இருந்த இடமானது உங்களுடைய செலவு, பயம், திடீர்னு நஷ்டம், மன அழுத்தம் ஆகியவற்றை தூண்டக்கூடிய ஒரு வீட்டில் இந்த ராகு பகவான் அமைந்திருந்தார். அதனால பணம் வந்தாலும் உடனே புதிய ஒரு செலவானது ஏற்படும். சில நேரங்கள்ல வீட்டிலேயே திடீர்னு பிரச்சனையானது உருவாகும். பழைய கடன்கள் அனைத்தும் இன்னும் உங்களுக்கு உவங்க ஆரம்பிக்கும். யாரோ ஒருவர் சொல்லக்கூடிய ஆலோசனையை நம்பி நீங்க தவறான முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அதுவும் பண விஷயத்துல எடுத்திருப்பீங்க. இதனால் அந்த ஒரு நபரை நம்பி பணமானது உங்க கையை விட்டு போயிருக்கும். ஆரோக்கிய செலவுகள், வீட்டு பழுது செலவுகள் ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளுக்காக திடீர்னு ஒரு பணமானது செலவாகும். இதெல்லாம் ராகுவின் நேரடி விளைவாக இருக்கும். இந்த கேது பகவான் உங்களுடைய உழைப்பை வீணாகக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறார். கேது நீண்ட காலமாகவே உங்களுடைய முயற்சிகளை வெறுமைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு வீட்டில் அமைந்திருக்கிறார். நீங்கள் என்ன செய்தாலும் இறுதியில் வெறும் காணிக்கை மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் நீங்க உழைத்தாலும் அந்த பணமும் உங்க கைக்கு வரும். ஆனா அந்த வீட்டுக்கு வர்றக்குள்ளே ஏதாவது ஒரு செலவுக்கு அந்த ஒரு பணமானது போயிடும். எடுத்த முயற்சிகள் நடுவில் நின்று போயிடும். செய்த உதவிகள் அனைத்தும் திரும்பாமல் இருக்கும். நம்பியவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள். வாய்ப்பு வந்துவிட்டது என்று நம்பும் போது திடீர்னு தடைகளானது ஏற்படும். இதெல்லாம் கேது உங்கள் முன்னேற்ற பாதையை மூடிவிட்டது என்பதற்கான சான்றாக இருக்கும். இவ்வளவு கெடுதல்கள் இந்த ராகு கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருந்தது. ஆனா உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே தோன்ற வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எவ்வளவு பணம் வந்தாலும் ஏன் நமக்கு செலவு ஆகி கொண்டே இருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? கடந்த காலத்துல உங்களுடைய ஜாதகத்திற்கு நடந்த முக்கியமான காரணம் அனைத்து வருமான வீடுகளுக்கும் தடையாக இருந்தது இந்த ராகு கேது. இதனுடைய விளைவாக பணம் வந்தாலும் கையில மிச்சமில்லாமல் செலவழிந்து விடும். சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய ஒரு செலவு ஏற்படும். வீட்டில் உள்ளவங்க கூட உங்களிடம் பணம் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படும். சேமிக்க முயன்றாலும் திடீர்னு ஒரு புதிய ஒரு பிரச்சனை ஏற்படும். மனதில் இப்போதும் ஒரு பணம் குறைவு என்ற ஒரு பயமானது உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு. ஆனால் எல்லாவற்றிற்கும் கிரகநிலையே காரணமாக இருக்கும். எனவே உங்களுடைய கிரகநிலை மாற்றத்தினால் இப்படிப்பட்ட பண பிரச்சனையானது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வீணாகக்கூடிய காரணங்கள் ஏன் தெரியுமா? மகரம் ராசி பெண்களே, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டம். நான் மட்டும்தான் எல்லா வெறுப்பையும் எல்லா பொறுப்பையும் சுமக்க வேண்டிய ஒரு நிலை. இது உங்களுடைய மனதிற்குள்ள எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நீங்க எடுத்த முயற்சி நடுவில் யாரோ ஒருவர் தடை செய்து கொண்டிருப்பார். உங்களுடைய வேலைகள் பாராட்டப்படாமல் இருக்கும். ஆனால் உங்களுடைய கடின உழைப்பை நீங்க காட்டுவீங்க. உழைப்பிற்கு உரிய ஒரு பலனானது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். வீட்டில் எடுத்த பொறுப்பு யாராலும் புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பாங்க. நீங்கள் சிந்தித்த விஷயங்களுக்கு எதிராகவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இது கேது காரணமான முயற்சி. பலன் தொடர்பை துண்டித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை கிடைக்காமல் இந்த கேது பகவான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ராகு கேதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த ராகு கேது தங்கள் சக்தியை குறைத்து பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறார். இந்த ஒரு நாளுக்கு பின்பு மகரம் ராசி பெண்களுக்கு செலவு வீடு அப்படிங்கிறது நிவாரணமாக மாறும். திடீர் நஷ்டங்களை ஏற்படுத்திய சக்தி குறைந்துவிடும். பயம், அழுத்தம் இந்த ரெண்டுமே நீங்கும். உழைப்புக்கு பலன் கிடைக்காத ஒரு நிலையானது முடிவடைந்து விடும். பயணம், வேலை, வருமானம், சேமிப்பு அனைத்தும் உங்களுக்கு சரியாக மாறும். புதன் பகவான், சனி பகவான், குரு இவர்கள் இணைந்த ஒரு சக்தி பணமானது தங்கும் நிலைமையை உங்களுக்குள்ள உருவாக்குவார்கள். தேவையில்லாத செலவுகளை தடுத்து நிறுத்துவார்கள். கையில் பணம் நிலைத்து இருப்பதற்கான ஒரு சாத்தியத்தை உருவாக்குவார்கள். கடன்கள் மெதுவாக குறைந்துவிடும். வீட்டில் ஒரு அமைதியை உருவாக்கி கொடுப்பார். முயற்சி, பலன் இந்த இரண்டையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க பெற போறீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி இனி கோடான கோடிய அளவுக்கு உங்களுக்கு பணத்தை தரப்போகிறார். மகரம் ராசியின் அதிபதி சனி பகவான். மிக முக்கியமான ஒரு நாளாக உங்களுக்கு சனி பகவான் இந்த ஒரு நேரத்தில் அமைந்திருக்கிறார். இனி உங்களுடைய உழைப்பின் பலன் தடையில்லாமல் நடக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு இருந்த தடைகள், உங்களுடைய உழைப்புக்கு பலன் கிடைக்காமல் இருந்தது அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இதனுடைய விளைவாக பண வீடானது உங்களுக்குள்ள வலுப்படும். சேமிப்பு பல மடங்கு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். வீட்டில் ஒரு நிதி வளர்ச்சியானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். புதிய வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செய்தி, வேலை உயர்வு, தனியார் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள்,
இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு நீங்க நினைத்தீங்க அப்படின்னா அதற்கும் ஒரு ஏற்ற ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். குழந்தைகளுக்கான நிதிநிலையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மேம்படும். சனி சொல்வது ஒன்னே ஒண்ணு, உழைத்தவர் பலன் பெற வேண்டிய ஒரு நேரம். இப்போதுதான் அதுவும் உங்களுடைய அதிபதி சனி பகவானால் உங்களுக்கு அது நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுடைய ஜாதக வீடுகளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், பணம் கையில் தங்க வைக்கக்கூடிய 3 முக்கியமான காலங்கள். ஏன் இதெல்லாம் நடக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? இந்த மகரம் ராசி பெண்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள், அதுவும் கிரகநிலை மாற்றங்கள். முதல்ல உங்களுடைய ஜாதக வீடுகள்ல ஏன் இப்படி நடக்கு அப்படின்னா, சனி பகவான் உங்களுடைய அதிபதி நீண்ட நாட்களாக இருந்த தடைகளை உடைக்கப் போகிறார். மன அழுத்தத்தை குறைத்து நிதிநிலையை ஒரு நிலைமையான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரப் போகிறார். உழைப்புக்கு பலன் நேரடியாக உங்களுக்கு கொடுக்க போகிறார். குரு பகவான் உங்களுடைய இடத்தில் குரு இடமாற்றத்தால் இருப்பதால் வேலை வாய்ப்பு, பதவி உயர்வை உங்களுக்கு கொடுத்து வருமானத்தை கூட்டி மன நிம்மதி, குடும்பத்தில் பணம் பற்றிய சண்டைகளை வந்து குறைத்து உங்களுக்கான யாரோ ஒருவர் முக்கியமாக உதவி செய்யக்கூடிய ஒரு நபரை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். பெண்களுக்கு நல்ல ஒரு நிதியையும் நிச்சயமாக கொடுப்பார். புதன் பகவான், புதனின் சக்தி, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக மாறும். யாராலும் ஏமாற்ற மாட்டீர்கள். பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்குள்ள கிடைக்கும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு லாபமாக மாறும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் துவங்கும். இனி உங்கள் கையில் பணம் தங்க வைக்கக்கூடிய 3 முக்கியமான காலங்கள். முதல் நல்ல காலமாக இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இருக்கும். 45 நாட்களுக்குள் நினைத்தது ஒன்று நிச்சயமாக நடக்கும். அடுத்து 2வது காலமாக வேலை உயர்வு, வீட்டில் நிதி ஏற்பாடுகள், வியாபாரத்துல லாபமானது கிடைக்கும். 3வதாக மகரம் ராசிக்கு பணம் சேர்க்கக்கூடிய உச்சகட்ட காலமாக இருக்கும். எனவே ராகு கேது மாற்றத்தால் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது வந்துவிட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்கும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். எனவே மகரம் ராசி பெண்களுக்கு 12 வீடுகளிலும் தனிப்பட்ட நல்ல ஒரு செயல்களானது நிச்சயமாக உங்களை தேடி வரும். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். மகரம் ராசி பெண்களை, நீங்கள் பல துன்பங்களை, பல சோதனைகளை, பல இழப்புகளை, பல பேரால் ஏற்பட்ட மனவேதனைகளை அனுபவித்து வந்த ஒரு பெண்மணி. இனி உங்களுடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறும். உங்களை காயப்படுத்தியவர்கள் பின்னால் நிற்பார்கள். உங்களுடைய உழைப்பே உங்களை உயர்த்தும். உங்களுடைய கையில் பணமானது தங்கும். மகரம் ராசியின் பொறுமையும் ஆழமும் இனி உங்களுடைய ராஜராஜன் போல உங்களை நிச்சயமாக உயர்த்தும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.